ட்ரெயின் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் என்னதான் பண்ணின்னு இருக்கியா? இரு, அந்த பேக்கை எடுக்க முடியல, வெயிட்டா இருக்கு. கூட என்கிட்ட கூட நான் எடுத்துன்னு போறேன். இது முக்கியமான பொருள், அதை வச்சிருக்கேன். அதை இருக்குதான்னு பார்க்குறேன். ஆதார் கார்டு அதை வச்சிருக்கேன். ஏண்டி அதெல்லாம் பத்திரமா பேக் உள்ள வைக்க மாட்டியா? பேக் உள்ளதான் ஒரு கவர்ல போட்டு ஒரு சின்ன பையில வச்சேன். அந்த இருக்குதான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் வாய முடியும், நில்லு. கோயம்புத்தூருக்கு வந்துட்டோமே. எல்லாமே இருக்கு. நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க. இன்னும் பேக்கை கலந்து இருக்கா. வந்துட்டு சும்மா பேசி இருக்காத. என்ன சதீஷ், நீ வரலையா? இங்க இருக்க போய் ட்ரெயின்ல போற திரும்பி. அம்மா ஊட்டிக்கு வந்துட்டல நம்ம. போய் இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணும். அங்க அந்த ட்ரெயின் பிடிச்சி போனா தான் ஊட்டிக்கு போக முடியும். அதான் ஊட்டிக்கு வந்துட்டல. ஆமா வந்துட்டு இறங்கு வா. எல்லாரும் போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க வேலை ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களா, அதை நீங்க பாத்துனேன். சரி வா. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டிஃபன்லாம் சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அங்க டிஃபன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஏண்டி காஃபி குடிக்கலாண்டி? காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டா தூக்கம் வரும்டி. ஆமா, உங்களை வந்து தாலாட்டு பாடி தூங்க வைக்க போறாங்க. தூக்கலாம் ஒன்றும் வராது. டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம். சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க வாங்க. டேய் வாடா. மேலே ஏதாவது பேக் இருக்குதா? இல்லை, எதுவும் இல்லை. கீழே ஏதாவது பேக் இருக்கா? எதுவும் இல்லை. நீங்கள் அதை எடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் பேக் எங்கம்மா? ஸ்நாக்ஸ் பேக்கா? நேற்று நைட்டு ட்ரெயினில் அது சாப்பிட்டு யார் காலி பண்ணது? அது வந்து அப்பா தான் மேலே கூட கொடுத்தாரு. அடே, நான் யாருக்கிட்ட கொடுத்தேன்? என்ன மாட்டி விடுற? இல்லைம்மா, நான் சிப்ஸ் எடுக்கலான்னு எடுத்தேன் பேக்கை. அப்போ தான் வந்து எல்லா பசங்களும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் காரம் சேவு சிப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீங்கள் தான் காலி பண்ணீங்களா? ஏண்டி 2 தடவை கொடுத்தேன். பசங்க பாவம்ல. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஆட்டோ பிடிச்சி மேட்டுப்பாளையம் போகிற வழி நிறைய பேக்கரிலாம் இருக்குதான். அதில் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி வந்துருங்க. இது திரும்பவும் வாங்கணுமா? வேற என்ன பண்ணுறது, உங்கள் பசங்களை வச்சுங்க. இப்போ எனக்கு க்ரீம் பிஸ்கெட் வாங்கி கொடுங்கப்பா. வாங்க வாங்கி தரேன். என்ன பண்ணுறது, உங்கள் கூட வந்தாச்சு. உங்கள் வருஷத்துக்கு ஆடிதானே ஆகணும். நானே 4 நாள் கொடுத்து அதை ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் தான் தான தர்மம்லாம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் வாங்கி தரணும். சரி, அது ஸ்நாக்ஸ் பேக் எங்கடி? அது நான் வேலைக்கு எடுத்துன்னு போகிற பேக்கடி அது. அதை மட்டும் பேக்கில் தான் போட்டு வச்சிருக்கேன், பத்திரமா இருக்குது. நடங்க. எங்க உங்க அம்மா எங்க? அவங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி நிக்கிறாங்கடி வெளியில. அம்மா சஞ்சு காணோமா? அவ பெரியம்மா கூட இருக்கற. நான் கூட காணாம போயிட்டா ரொம்ப சந்தோஷம் நினைச்சேன். அங்க தான் இருக்கல பெரியம்மா கூட. டேய் இறங்கி வாடா. சந்தோஷமா திமிர பத்தியா? இதெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் ஊத்தி முடிச்சிருக்காங்க கதையை. பாவம் பார்த்து பார்த்து வந்தா எப்படி பேசுது பத்தியா? காலையில 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா சும்மா சொன்னம்மா, தங்கச்சி இல்லாம என்னால இருக்க முடியுமா? அவளை அடிச்சுனே இருந்து அவளை அலைய வச்சுனே இருந்தாதான் எனக்கு அந்த நாளே போகும். அப்புறம் அவ இல்லைன்னா எனக்கு போர் அடிக்காத. எவ்வளவு திமிரு பத்தியா? திமிரு கொஞ்சம் நெஞ்சமான திமிரு கிடையாதானே உனக்கு? அவளை அடிச்சு அழ வைக்கிறது ஒரு வேலையா உனக்கு? நீங்க இறங்கி வந்தா வாங்க, இல்லைன்னா ட்ரெயின்லயே போங்க, நான் போறேன். யோ நில்லியா, வர அப்படியே ஓவரா சீன் போடுவேன். இந்த பேக் எடுத்துன்னு போ. நட போடா போலாம். அம்மா எங்கம்மா எல்லாரும்? நீங்க மட்டும் நிக்கிறீங்க? ஆமா, ட்ரெயின் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுது. 7 மதியத்துக்கு நீங்க வருவீங்க. நீங்க வர வரைக்கும் எல்லாரும் நின்று இருப்பாங்களா? எல்லாரும் அங்க காஃபி குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் நீங்களும் போக வேண்டியதானே? நீங்க மட்டும் எங்க நின்று நிற்கீங்க? கேப்பீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்கன்னு தேட போறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு வழி சொல்றதுக்காக நான் இங்க நின்று இருக்கேன். வரீங்க பொறுமையா ஆட்டிங்க. சரி வாங்கம்மா போலாம். எந்த பக்கம் போனாங்க? அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. வாங்க பாட்டி, அந்த பேக் வேணா கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஒன்றும் வெயிட் இல்லை, நானே எடுத்துட்டு வரவா? நம்ம வரத்துக்குள்ள அவசரம், எல்லாம் கிளம்பி போயிடுச்சுங்க. இப்போ நம்மளா தான் நிற்போம், எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களே என்ன? அத்தை சஞ்சு எங்க? அக்கா கூட போயிட்டாடி. அம்மா அப்பா வரலையே, பாட்டி கூட நிற்கலாம் கிடையாது. ஓடுது பாரு எப்படி. இம்மையோ வாய் மூடவே மூடாது பிறகு. தொண்ண இருக்கா. பாட்டி வாங்க நம்ம போலாம். இந்த பக்கம் தானே போன கண்ணு வேலை செய்ய தெரியல. எங்க இருக்காங்கன்னு பாரு. அங்க ஒரு கடையில கூட்டமா இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறேன். வாங்க அங்க போலாம். நடங்க, இங்கே பார்த்து நிற்கீங்க. ஏண்டி மானத்தை வாங்கறதுக்குனே கூடிய இருப்பேன். அந்த பேக் எடுத்துட்டு எட்ட கூடி நான் எடுத்துன்னு வரேன். 2 பேக் தூக்கினா வெயிட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நான் ஒரு பேக் எடுத்துன்னு வரப்போங்க. பாக்குறவங்களாம் சிரிக்க போறாங்க. கிராமத்து ஆள் மாதிரி தலை தூக்கி வச்சுன்னு வர. இல்லைன்னா கையிலேயே எடுத்துன்னு வா. எவ்வளோ வெயிட் வேணாலும் தலையில் தூக்க முடியும். கையில் தூக்கினா கஷ்டமா இருக்கும். நீங்கள் நடங்க. உங்களுக்கு தான் நான் தலையில் தூக்கணும், நல்லா தூக்கணும். என்னை பார்த்து சிரிக்க போறாங்க, உங்களை பார்த்து சிரிக்க போறாங்க. எத்தனை அரிசி முடிய தூக்கி வந்திருப்பேன் இந்த மாதிரி பேக்ல. எனக்கு ஒரு வெயிட்டா? நீ என்னைக்கு சொல்ற பச்சை கேட்டு இருக்க? தெரியுதுல, வாய் முடி நடங்க. இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மூஞ்ச பார்க்கும் போதே மூட் அவுட் ஆகுது. நட ஃபஸ்ட்டா. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்க போது கிடையாது. நோண்டி நேர்ம மனசவங்கள என்ன கையை பிடிச்சி கூட வேண்டாம். நீ பாட்டு தனியா போற. வாங்க பாட்டி, வாங்க பாட்டி. மா நில்லுங்கம்மா, நாங்களும் வரா. நீங்க பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நீ ஏண்டி அங்கே நின்றுக்க? இங்க பாரு, கடைக்கு போனவனா சதீஷ் வந்து எனக்கு பூரி வேணும் தோசை வேணும்னு கேட்பா. அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஆளுக்கு 2 இட்லி. அது மட்டும் போதும். இன்னும் ட்ரெயின் வேறு மலை ஏற போகுது. அப்புறம் வாந்தி கிந்தி எடுத்து அமக்கலம் பண்ணுங்க. யாரால கழிவு மொழின்னு இருக்க முடியாது. சரி வா கடையில் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியலையா? இட்லி இருக்கும் கண்டிப்பா எல்லா கடையிலையும். இட்லி ஆளுக்கு 2 மட்டும் வாங்கி கொடுங்க. சதீஷ் கேட்டா பூரிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து பாருங்க, அப்புறம் இருக்குது உங்களுக்கு. வெளியில வந்த இடத்துலயும் அமக்கலம் பண்ணிட்டு இருப்பியா? அந்த பசங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுங்க வாங்கி சாப்பிட்டோம். அதுங்க சாப்பிட போதே கொஞ்சோண்டு தான். இதில் வேறு இட்லி வேணா பூரி வேணா தோசை வேணான்னு எது சொல்ற? சரி உங்க இஷ்டம். அதுங்க எது கேட்கறத வாங்கி கொடுங்க. என் பக்கத்தில் மட்டும் உட்கார வைக்காதீங்க யாரையும். நான் தனியாக வேற பெட்டியில் உட்காந்துக்கிறேன். நீங்களாச்சும் உங்க பசங்களாச்சு வாந்தி எடுத்துங்கன்னா கழுவி மொழி தொடச்சிக்கணும். வாங்க. இவ ஒருத்தி லூசு மாதிரியே பேசின்னு இருப்பா. வா சீக்கிரம். லூசு தான், நல்லதுல சொன்னா லூசு மாதிரி தான் தெரியும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ பெருசு இருக்குது. எங்க இருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பத்தியா? எவ்வளோ தூரம் நடந்து போகிறது வெளியில போகிறதுக்கு?
யோ நில்லியா வரேன் தனியாக விட்டுட்டு போகிறேன். வா வா சீக்கிரமா வா பாஸ்டரோட. எவ்வளோ நேரம் தான் ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்து இருக்கிறது? எப்போ தான் எடுத்துன்னு வருவாங்க? இப்போதான் மாவே திரட்டுறாங்க போல இருக்குடி. பூரி போட்டு தட்டுன்னு வருவாங்க சுட சுட. நம்ம இட்லியே வாங்கிருக்கலாம். அண்ணி உன் மாமியார் தான் ஒன்று தேடி இருக்காங்க பாரு. இதை ஏன் தான் கூட்டணும் வந்தா தெரியல, பெரிய தொல்லையாக இருக்குது. அங்கே தான் சேர் காலியாக இருக்குது, எங்கன்னா அங்கே உட்காரலாம்ல. என்ன தேடி வந்து பாருங்க இந்த பக்கம். நீ தானே ஆசை மருமக, அதான் உன்னை தேடி வருது. நீ வேற வாயை கலக்காதடி, கும்முன்னு ரெடி. ஆண்டி இங்கே வாங்க, இங்கே தான் இருக்கா ராணி. இங்கே வாங்க. ஏய் அவங்க உனக்கு ஆண்டியா? முக்கத்தனா எனக்கு ஆண்டி தானே? அப்படியா? உங்க ஆண்டி தானே வருவாங்க, கவனிச்சுக்கோங்களேன். மாமியாரை பார்த்துக்கணும் அப்படியே முக்கால அழுகுறாங்கம்மா. வயசானவங்க தானே, அவங்க நம்ம தானே பார்த்துக்கணும், நம்ம தானே கூட்டணும் தான், நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கேட்டு செய்யணும். அப்போதான் வயசான காலத்தில் நம்ம பசங்க பார்த்துக்குங்க. அப்படியாம்மா உன் மாமியாரை ஏன் கூட்டணும் வரல? என் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அது வந்து என் மாமியார் வந்தால் வாய் வச்சு சும்மா இருக்காது, அதுக்கு எனக்கும் சண்டை தான் வரும். அதனால தான் வீட்டை பார்த்துக்க சொல்லி வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அப்போ உனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். ஏய் உன் மாமியாரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. இதான் என் மாமியார் இருந்தால் வாயடினே வரும். உங்கள் மாமியார் என்ன வாயிடுது? அமைதியே இருக்க இடம் தெரியாமல் இருந்திருக்காங்க தெரியுமா? அப்படியா? ரொம்ப ஓவராக தான் ஆனால் பேசுகிறேன். அது வருவாங்களா பார்த்துக்கோங்க வாய் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்துக்கண்டி அவங்கள. ஆண்டி இங்கே வாங்க. இந்த வரமா காலையில் என்ன கூட்டம், எங்கேயும் உட்காரத்துக்கு இடம் இருக்குதா? எல்லா குடும்பம் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் போகும்போது அப்படியே காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டு போகலான்னு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அதான் எங்கள் இடமே இல்லை உட்காரத்துக்கு. நம்ம தான் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அவங்களாம் வீட்டுக்கு தானே போகிறாங்க, வீட்டில் போய் சாப்பிட வேண்டியது தானே. எல்லாம் காசை கறி ஆக்கிறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. 10 பைசா சேர்க்க வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது போல இருக்குது. ஹோட்டல் எங்கே இருக்கும், சாப்பிட்டு சுற்றின்னு வரலான்னு இருக்காங்க போல இருக்குது. அட்டா எல்லாரும் நம்மள மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு வந்தவங்க தான். அவங்க வீட்டுக்கு போகிறதா தான் எங்கே சாப்பிட போகிறாங்க. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்துடுவா. கொழுப்பா உனக்கு? இருமல் வந்துச்சு. வரும் வேணுன்னே வரும் உனக்கு. சரி 2 செட்டு பூரி சொல்லுங்க. ஆண்டி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். அதாண்டி எனக்கு தாண்டி 2 செட்டு பூரி சொல்லுங்க. போதுமா 2 செட்டு வயசான காலத்தில்? ஏண்டியா வயசாயிச்சாக்கா நம்ம கட்டு கட்ட வேண்டியது நம்மளே மிஞ்சிடும். ஆள் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏண்டியா ராதிகா இப்போ தாண்டி வருது, இவ்வளோ நேரம் ட்ரெயின் இருந்தது அது. இப்போ பொறுமையாக இறங்கி வருது போல இருக்குது. ட்ரெயின்லேருந்து இறங்கி வரதுக்கு மனசே வரல போல. பொறுமையாக வருது பாரு. இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக இறங்கி இருந்ததுன்னா ட்ரெயின் திரும்பி சென்னைக்கே போயிட்டுருக்கோம். ஆடி அசைஞ்சு வருது பாரு. இல்லை வேறு பேக் தூக்கி தலைமையில வச்சிங்கன்னா மனத்தை வாங்குறதுக்குன்னே வருதுமா இது. ஏக்கோ ராதிகாக்கா இங்கே வா. எங்கேயோ திரும்பி திரும்பி பார்க்குது பாரு. இங்கே பாரு, இந்த பக்கம் பாரு, இப்படி வா. இங்கே இடம் காலியாக இருக்கு பாரு, வா இங்கே. ஐயோ இதுங்களாம் ஊட்டிக்கு டூருக்கு வரலான்னு யார் அடிச்சதுன்னு தெரில. மனத்தை வாங்கிறதுக்குன்னே இருக்குதுங்கம்மா. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இதுங்க பட்டிக்காடு எங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்குங்கன்னு. அதுக்கான மொத்த வேலையை செய்யுதுங்க பாரு. ஏண்டி கணக்கா என் கூட தான் நின்று விட்டுட்டு ஓடி வந்துட்டியா? ஏண்டி எவ்வளோ நேரம் தான் நானும் நிற்கிறது? கால் வழியே வந்துச்சு எனக்கு. உன் மருமக வருவா நீ நின்று இருக்க 2 மணி நேரமா. 2 மணி நேரமா? 5 நிமிஷம் தானே இல்லை? 5 நிமிஷம் தான் சொல்ல நிற்க முடியுதா? காலை வலிக்குதுல அதான் வந்துட்டேன். சரி உனக்கு பூரி வேணுமா இட்லி வேணுமா? இட்லி தினமும் தான் வீட்டில் சாப்பிட்றோம், பூரியே சொல்லிடலாம். ஏண்டியா கிளம்புகளுக்கு வாட்டத்தை பார்த்தியா? நமக்கு மேலே இருக்குங்கடி. சரி உட்கார அப்படியே. இந்தியா முதல்ல காப்பி குடிக்க வேண்டிய தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. காப்பி குடிச்சா தான் எனக்கு தூக்கம் தலைவலி எல்லாம் சரியாகும். டிஃபன் முதல்ல சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு காப்பியை குடி. முதல்ல காப்பி குடிச்சு வச்சுக்க டிஃபன் சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாயிடும். சரி சரி புரி முதல்ல சாப்பிட்டுக்கலாம். ஏமா எப்படியோ ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்கடி உன் மருமக ட்ரெயின்லேருந்து இறங்கினாரா இல்லையா? ட்ரெயின்லேயே போயிட்டலா ஈத்துன்னு வந்துட்டேன்டி கை கழுந்துக்கிறா. ராதிகாக்கா இங்கே வா. அங்கே எங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்கும் சுற்றி நிற்க தெரியல. எவ்வளோ நேரம் தான் கூப்பிடுறது? வா இப்படி. ஏண்டி இங்கே இடம் இருக்கு வாயண்டியா? அவள் வருவாடி, நீ உட்காடி. ஆண்டி அந்த பக்கம் போய் உட்காருங்க, இந்த பக்கம் ராதிகா உட்காரட்டும். அங்கே இடம் காலியாக இருக்குல்ல? ஆமாம் சொன்ன மாதிரி இங்கே இடம் காலியாக இருக்குல்ல, என் பக்கத்தில் வந்து உட்காருவா. அங்கே ராதிகா மருமக உட்காந்துட்டோம். எங்கன்னா ஒரு இடமா உட்காரத்துக்கு விட்றாங்க. நம்ம இங்கே உட்காரு அங்கே உட்காரு நமக்கு மணி இருக்காங்களே. வயசான காலத்தில் ஏன் அப்படி தொல்லை பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப தாண்டியம்மா சொல்லிட்டுக்குதா. யாரோட மாமியார் இது? ராதிகோட மாமியார் வச்சு வேற எப்படி இருக்கான்? போதுமடியா? சதீஷ் எங்க இடம் போற உட்காந்துக்கலாமா? இந்த பேக்கு கேட்கலாம் எதுக்கு தூக்கின்னு வந்துருக்கிறேன்? மாமா கிட்ட கொடுத்துட்டு வரதானே. ஏண்டி அவரே ஏற்கனவே ஒரு பேக் வச்சிருக்காரு. இந்த பேக் கொடுத்தா வச்சுக்க அதை எடுத்து நீ மறந்து வச்சுட்டு வந்துருவாரு. அதை கையோட தூக்கி சுற்றி இருக்காது. முக்கியமான அந்த ஆதார் கார்டெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சின்னதா என்ன மாதிரி ஒரு கைப்பை வச்சுக்கினே ஹேண்ட் பேக் சொல்றாங்களா, அதில் போட்டு வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்ல போட்டு வச்சு தூக்கி சொந்த நிற்க தெரியல. அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் தான் வாங்கணும். வாங்கணும் நானும் நினைக்கிறேன், மறந்து போயிடுறேன். கிளவிங்களா ஹேண்ட் பேக் வச்சுக்குது இந்த குமரிக்கிட்ட இல்லையா? சரி வக்கார சட்டை போட்டு சாப்பிட்டு அடுத்த வழியே போய் பார்க்க தேவையா? அந்த ஊட்டிக்கு போகிற ட்ரெயின் வேற கிளம்ப போதான். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். ஐயோ கிளம்ப போதாமா? இடி ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்சம் நிற்க சொல்லி சாப்பிட்டு போகலாம். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. 1/2 மணி நேரத்தில் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிக்கல? டிக்கெட்டில் எப்பயோ புக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் 5 நிமிஷம் சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா இப்போ இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கேன் பஸ்ஸில் தான் போகணும் நொங்குன்னு. ஐயோ பஸ்ல தான் நான் வர மாட்டேன். அந்த ட்ரெயின்ல தான் வருவேன், மலை ட்ரெயின்ல தான். அப்போ சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அக்கா உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் சொல்லுங்க. ஏடி எனக்கு 2 இட்லி போதண்டி. அதுக்கு தான் இதெல்லாம் அப்பயே சொன்னேன். கோமதிக்கா கிட்ட இதெல்லாம் கூட்டு வரத்தால வீட்டிலே விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் பெரிய தொல்லைங்க. எங்கன்னா வீட்டில் தான் இட்லியோ அந்த பொங்கலும் சோத்தையும் தின்னு தொலைறேன்னா இங்கே வர இடத்துல கூட இட்லி கேட்டுன்னு இருக்குது பாரு. இங்கே வந்து நாங்களாம் பூரி சொல்லியிருக்கோம். உனக்கு பூரி வேணுமா இல்லை தோசை வேணுமா? ஏண்டி அதெல்லாம் சாப்பிட்டோன்னா வாந்தி வரண்டி. ட்ரெயினில் போகும்போது இதோ மலை ட்ரெயினில் வர போகிறோம். வாந்தி கிந்தி வச்சு என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நான் இட்லி மட்டும் சொல்ல சர்வீஸ்க்கு எனக்கும். ட்ரெயினில் இவ்வளோ நேரம் இருந்தது. அப்படியே கம்முன்னு இருந்ததுன்னா சென்னைக்கு போய் சேர்ந்துருக்கோம். இதை வேற கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறோம். நான் கூட இட்லி தான் சொல்லலான்னு பார்த்தேன். இவ்வளோ இந்த திட்டுறால. ஏண்டியா இட்லி டெய்லி தான் தின்றோம். பூரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பூரி சாப்பிடலாம். இன்னைக்கு காலையில் என்ன பூரி சாப்பிட்டேன் தலைக்கு இருக்குதுன்னு சுத்தமேடியா. அதுக்கெல்லாம் மாத்திரை தந்துருக்க, மாத்திரை போடுறது சரியா போயிடும்.
எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்க பொழுது. ஆமாம், எல்லாத்தையும் ரெடியாக வந்தால் தான் ஊர் சுற்றி பார்க்க முடியும். இல்லைன்னா வீட்டில் விட்டுட்டு வந்துட மாட்டாங்க. இது வாந்தி எடுக்குது, மயக்க வருதுன்னு, கால் வலி இருந்து வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு அதனால தான் மாத்திரை மருந்து ரெடியாக வந்துருக்கேன். மாத்திரை மருந்து போட்டுக்கிறோம், ஊர் சுற்றி நல்லா பார்க்குறோம். சரி சரி. என்னத்த உங்களுக்கு இட்லி தானே? ஏந்திரு ஒழுங்கா. யார் யார்? சதீஷ், ராதிகாவோட மாமியார் 3 பேர் இருந்து அங்கே ஆப்போசிட்டில் காலியாக இருக்கு பாருங்க. அங்கே போய் உட்காருங்க போங்க. ஏண்டியா, நான் பாட்டு அந்த பக்கம் தானே போயிருந்தேன். இங்கே வா 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 வா, நீ தானே கூப்பிட்ட. வந்து ஏந்து போன்னு சொல்கிறேன். நீ தான் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேன். நாங்கள்லாம் பூரி ஆர்டர் கொடுத்துருவோம். வந்து பேர் ராணியோட மாமியார் கூட பூரி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் பூரி சாப்பிட போகிறோம். எங்கள் எதிர்க்க தேசம் இந்த இட்லி சாம்பார் சட்னி தூக்கி வருது. ஓடி போயிடுங்க முடியா? இவங்க ஊட்டிக்கு வந்தது சுற்றி பார்க்கறதுக்குள்ள போல திண்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆமாம், திண்டத்துக்கு தான் வந்துருக்குறோம். இங்கே என்ன வயிற்ற கட்டி வாயை கட்டி அதான் சுற்றி பார்க்க முடியும். நல்ல மூக்க முட்டை சாப்பிட்டு தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஏதா கம்முன்னு பூரி வாங்கிக்கோ. ஆமாம், இட்லி நல்லா பாருங்கள மாதிரி இது பார்த்து தான் வந்தோம். 2 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அதை கூட முடியல. பாருங்க, உன்னீஸ்வரோட மோசமாக இருக்குது பார்த்தேன். நான் எப்படி பாருங்கள மாதிரி இட்லி சுட்டேன். நான் நல்லா பூவாக தான் சுடுவேன் தெரியுமா? ஆமாம், உங்கள் மாமியார் கிட்ட கேட்டால் தான் தெரியும் நீ எந்த புதுசில் செய்யறேன்னு. ஏத்தா இட்லி நான் நல்லா பூவாக தானே செய்வேன். ஆமாம், நல்லா பூவாக தான் செய்வேன். மாவு அரைச்சி கொடுக்குது நான் தானே, பூவாக தான் வரும். கேட்டுக்கோ, நல்லா பூவாக தான் வரும். இட்லி மல்லிப்பூ மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று உருட்டு, நல்லா உருட்டு. ஏமா நம்ம இட்லியில் நம்ம பூரி வாங்கிக்கலாமா? அதுமா சூப்பராக இருக்கும். அப்படி சொல்கிறா? நீங்கள் யாருக்குன்னா வேணுமா வாங்கிக்கோங்க. அப்புறம் வாந்தி வரதுக்கு என்ன சொல்லக்கூடாது. வாந்திக்கு வந்து சொன்னீங்க வச்சு சாப்பிட்டு சாப்பிடுவேன். வாந்தி வந்தால் வரட்ட பரவாயில்ல, எல்லாருக்கும் புரிய சொல்லுங்க. தம்பி, இன்னும் 3 செட்டு பூரி. இன்னும் இவங்களுக்கு சொன்னேன் 4 செட்டு பூரி எடுத்துருவாங்க. ஆமாம், நாங்கள் முன்னாடி சொன்னேன் அந்த 3 செட்டு சேர்த்து எடுத்துருவாங்க. மொத்தம் 7. எப்பா 7 பூரி மட்டும் இல்லை, 7 செட்டு பூரி. எதுக்கு தான் இப்படி கத்துறாளுங்கன்னு தெரியும். மானத்தை வாங்கறதுக்குன்னே இருக்கிறாளுங்க இவங்க.